சேலம் அரசு மருத்துவமனையில் ஹீமோபிலியாவால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சவாலான அறுவை சிகிச்சையை செய்து மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர். ஹீமோபிலியா நோய் என்ன, அதற்கான சிகிச்சை முறை என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பண்ணப்பட்டியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான வெங்கடேஷின் மகன் சூர்யா ஹீமோபிலியா எனும் இரத்தம் உறையாமை நோயால் பாதிக்கப்பட்டார். 17 வயதான இவர் இடது கண் சிவந்து வீக்கத்துடன் சேலம் அரசு மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவுக்கு வந்தார். சிறுவன் ஹீமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கண் வீக்கத்தையும் கண்ணில் இரத்தம் வடிதலையும் தடுத்து நிறுத்தினர். மேலும் பார்வை இழந்த கண்ணை அகற்றிய மருத்துவக் குழுவினர் விரைவில் செயற்கை கண் வைத்திடவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பிவா எனும் மருந்தை செலுத்தி இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கண்ணில் அதிக வலி இருந்ததுனாலும் அவசர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தது. அதனால் அதை பற்றி நாங்கள் பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதிக ரத்தப்போக்கு அறுவை சிகிச்சை எப்போ இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ஃபீபா ஃபேக்டர்ஸை முன்கூட்டியே செலுத்தி அறுவை சிகிச்சை ஆரம்பித்தோம். நார்மலாக உள்ளவங்களை விட இவங்களுக்கு ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அறுவை சிகிச்சை அப்போ. ஆனால் அந்த ஃபீபா ஃபேக்டர்ஸ் செலுத்துறதுனால கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துச்சு. பேஷண்ட்ஸ்க்கு இன்ஹிபிட்டர் ஃபார்ம் ஆகிடும். இன்ஹிபிட்டர்னா என்னென்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஃபேக்டர் அவங்க உடம்புலேயே உற்பத்தி ஆகாத வெளியிருந்து கொடுக்குற ஃபேக்டர். அதனால் அது அவங்களுக்கு எதிர்ப்பாயிடும். நோய் எதிர்ப்பு தன்மை மாதிரி இந்த ஃபேக்டர் எதிர்ப்பு தன்மை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆவாங்க. அவங்களுக்கு இன்ஹிபிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஹீமோஃபிலியா வித் இன்ஹிபிட்டர். இந்த இன்ஹிபிட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வழக்கமான ஃபேக்டர் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம ஃபீபாங்கிற இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கணும். ஹீமோபிலியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வது சவாலானது என்றாலும் அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் வெண்படலம் கிழிந்து அதன் வழியாக கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு அதனால் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கண்ணு அடிபட்டு பட்டாசு வெடிச்சது, பார்வை இல்லாமல் இருந்துச்சு 4 வயசுலேருந்து. இப்போ திடீர்னு இந்த தீபாவளி கழிஞ்சதுலேருந்து கண்ணு வீக்கம், கண்ணு தண்ணி, கண்ணு செவந்துருச்சு. கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்பப்போ வந்து நைட்டில் எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டு சொன்னாலையும் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி இப்போ கண்ணு நல்லா இருக்குது பையனுக்கு. மறுபடியும் செயற்கை கண்ணு 1 மாதம் கழிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கவனத்தோடும் கனிவோடும் நடந்து கொண்டு தனது மகனின் உயிரை காப்பாற்றியிருப்பதாக சிறுவனின் தாய் சத்யா கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஹீமோபிலியா நோய் பாதிக்கப்பட்டவர்கள் பயப்பட தேவையில்லை என்றும் அவர்களுக்கு தேவையான உயரிய சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுவதாகவும் அந்நோயால் பாதிக்கப்பட்டு மீண்ட மருத்துவ மாணவர் நிதின் கூறியுள்ளார். சன் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.